அதிர்ஷ்டம் தரும் யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். நம்ம இந்த தொகுப்பில் சனி வக்ர கும்பராசியில் சனி பகவான் டிசம்பர் 20 மார்ச் 4 அவருடைய சொந்த வீட்டுக்கு உள்ளே வர்றார். ஏற்கனவே போனவர் 2வது ரிட்டர்ன் வர்றார். அப்போ இந்த சனி பயிற்சியில் நிறையா பேர் சொல்லுவாங்க, என்ன சார் எங்களுக்கு அப்படி இருக்குன்னாங்க இப்படி இருக்குன்னாங்க, ஒன்றுமே ஆகலைங்களா, அப்படியே தாங்க இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க சில ராசிக்காரர்கள். ஏன்னா அவர் சென்ற முறை பயிற்சியான பிறகு கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டு பிறண்டு இப்போ 2வது வந்திருக்காரு. அதனால் சனிப்பயிற்சி எப்பயுமே 2.5 வருஷம் வரும், இந்த வட்டம் 3 வருஷமாக இருக்குது. அப்போ இந்த கும்பராசியில் வந்த சனி பகவான் எந்தெந்த ராசிக்கு நல்ல சிறப்பான பலனை அள்ளி வழங்க போகிறாங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். இப்போ அவர் மூலத்திரிகோணம் கொண்ட அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியோடு உட்கார்றார். எப்பயுமே ஒரு கிரகம் சொந்த வீட்டில் இருந்தால் அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நாமளே அப்படித்தானே, எவ்வளோ வெளியூர் போயிட்டு வந்தாலும் நம்ம சொந்த வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அந்த மாதிரி சனி பகவானுக்கு சொந்த வீட்டில் இருந்து என்னென்ன கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு சில ராசிகளை மட்டும் பார்ப்போம். இப்போ கும்பராசியிலிருந்து அவருக்கு லாபஸ்தனமான இடம் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா, காலதேவன முதல் வீடாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க உங்களுக்கு தான் 11 லாபஸ்தானத்தில் சனி பகவான் உங்களை பார்க்குறாரு. அருமையான யோகம், அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களுக்கு தான் இந்த ஆண்டு சொல்ல 2 ஆண்டு உங்களுக்கு தான் அவ்வளோ சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். நல்ல புதிய வீடு வாங்குறவங்க, கார் வாங்குறவங்க, புதிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கிறவங்க, திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது, குழந்தை இல்லாத குழந்தை பிறக்கிறது, கல்வியில் முன்னேற்றம், பொது ஜனங்களுடைய வரவேற்பு, சம்பந்திகள் ஒற்றுமை, நீண்ட காலம் தீராத பிரச்சனை தீர்வது, உங்களுக்கு தனி மெஜாரிட்டி, தனி ஒரு சொல்லுவாங்கள்ல ஒரு மரியாதை, அது வரைக்கும் ஏறெடுத்து பார்த்தா இன்றைக்கி இறங்கி கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு மரியாதையோடு பழகக்கூடிய காலங்கள் இந்த லாபசனி மேசராசிகளுக்கு மேன்மையான பலனை தருதுங்க. கவலையே பட வேண்டாம், தொட்டது தொடங்கும், எல்லாம் சிறப்பாக இருக்குது. சனி பகவான் பார்வையால் உங்களுக்கு லாபத்தோட இந்த 2024 ஆண்டு அற்புதமான பலனை அள்ளி வழங்குகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அவர் அள்ளி கொடுக்குறது மண்ணே, அடிக்கிறதுல மண்ணே அவர் தான், அள்ளிக்கொள்ளும் மண்ணே தான். அதுக்கு தான் அவர் நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டனை எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த பரிசையும் கொடுக்கக்கூடிய அவர் ஒருத்தர் தான். அவருக்கு மிஞ்சிய கிரகம் எதுவும் கிடையாது. அதனால தான் அவருக்கு மட்டும் 2.5 வருஷம். சரி, அப்போ மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அள்ளி தரப்போகுது, ஜாக்பாட்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். அடுத்த ராசிக்காரங்க, ஐயா நாங்கள் எங்கேயான்னு நாங்கள் இங்கே அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, எங்கள் ராசி வருமா ஐயா கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயான்னு. வரும், எங்கே போகுதுங்க? எல்லாருக்குமே பலனை கொடுக்க தான் வர்றாங்க கிரகங்கள். எல்லாருக்குமே ஒன்று போல் பசிக்குமா? பசிக்காது. ஒருத்தவளுக்கு சீக்கிரம் பசிக்கும், ஒருத்தவங்க லேட்டாக பசிக்கும். அது மாதிரி கிரகங்களுடைய தன்மை எல்லாருக்கும் ஒன்று போல் கொடுக்கவும் முடியாது. அப்படி இந்த காலத்தில் மேசராசி பலன் கொடுக்குறாரு, அதை அனுபவிச்சிக்க வேண்டியதான். அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ராசி யாருன்னா, பாக்கிய ஸ்தானமாக இருக்க 9ஆம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க. ஏன்னா பொதுவாகவே மிதுனங்கிறது புதன் வீடு. பகையான வீட்டுக்கே பலன் அள்ளி தரும்போது இந்த புதன் வீடு அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, நட்பு வீடு. எப்படி இருப்பார் சொல்ல வேணால், அதுவும் பாக்கியத்தில் 9ஆம் பலம் பாக்கியஸ்தானத்தில் கொடுத்து உங்களுக்கு பலன் அள்ளி வருகிறார் சனி பகவான். புதனுடைய கிரகம் சொந்த வீடு, அவருக்கு சிறப்பான
பலனை பாக்கியமாக கொடுக்குறாரு. அதாவது தேடி கொடுக்குறது வேறு, தேடி வந்து கொடுக்குறது வேறு. மேசராசி தேடி போய் கொடுப்பாரு, இங்கே வந்து வந்தவனே கொடுக்குறவர் ரெடியாக இருக்கார். இங்கே வாயா, உனக்கு கொடுக்க வச்சு ரெடியாக இருக்கையா, இங்கேயே வந்து உட்காந்துக்கையா அப்படின்ட்டு. ஏன்னா நட்பு விடா அப்படின்னால உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துலையே வருமானம், உட்கார்ந்த இடத்துலையே செல்வாக்கு, உட்கார்ந்த இடத்துல எல்லா பிரச்சனையும் தீர்ந்து எல்லா கனவுகளும் இந்த 2.5 ஆண்டு மிதனராசிக்காரங்க படாத பாடுபட்டு சக்கையை புரிஞ்சிட்டாங்க. உங்களுடைய திறமையினால தான் நீங்கள் ஜெயிச்சு நிற்கிறீங்க. உண்மையிலே மிதனராசிக்காரங்க மாதிரி ஒரு பொறுமையான ஆளோ ஒரு திறமையாளோ எந்த ராசியும் கிடையாது. ஏன்னா அதுக்கு தான் காலதேவன் 3ஆம் இடம் வச்சுருக்காங்க. மிதனம் வந்து ஒரு காற்று ராசி. அப்போ அவங்களுக்கே சிக்கல் வரும்போது அவங்க தன்னையும் வருத்தி தன் குடும்பத்தை நிலைநாட்டி போராடி அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. என்னடா செய்வோம்னு. இருந்தாலும் சோர்ந்து விட வேண்டாம். மிதனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நட்பு வீடு, அருமையான சகோதர தத்துவம் உள்ள வீடு, சூப்பராக உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு. மிதனராசி பாக்கிய சனி சொல்லுவாங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். தகப்பனார் சொத்துக்கள், தகப்பனார் வழி வர்றது, கணவன் வழி வர்றது, மனைவி வழி வர்றது, சம்பந்த வழி வர்றது, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சொத்து வந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா பாக்கியம்னா திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சொத்து பாக்கியம், வண்டி வாகனங்கள் பாக்கியம், தொழிலில் வரக்கூடிய எல்லாம் பாக்கியம்தான். அப்படி மிதனராசிக்காரர்களுக்கு பாக்கிய சனி இந்த 2.5 ஆண்டு மிக செல்வ செழிப்பாக இருந்து எடுத்த பிறவிக்கு உண்டான பலனை இந்த 2.5 வருஷம் அனுபவிக்க போகிறீங்க. மிக சிறப்பாக இருக்குது. மீண்டு வாங்க, வாழ்த்துக்கள். அடுத்த ராசி என்ன ராசி அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு 11 லாபம், 9 பாக்கியஸ்தானம், அடுத்து 5ஆம் இடம். அதாவது பஞ்சம சனி, புண்ணியமான சனிம்பாங்க. இந்த துலா ராசிக்காரங்க நிறையா புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. போன பிறவிலையோ இப்போயோ இந்த பிறவிலையோ அந்த புண்ணியத்தின் பலன் 2024க்கு உங்களுக்கு கொடுக்க வர்றார். இந்தாயா நீ கொடுத்த புண்ணியத்தை புடியா, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க, இந்த புடி அப்படிங்கார். ஏன் அப்படின்னா அதுவும் அவருக்கு நட்பு வீடு தான். புதன் வீடு நண்பன் வீடு. இது சொந்த வீடு மாதிரி இருக்கு. அதுக்காகத்தான் சனி பகவான் அங்கேயும் உச்சமாகிறார். சனி வந்து ஒரு குரு, அவருக்கு ஒரு குரு மாதிரி ஆலோசகர். 2 பேருமே குரு, தேவகுரு வியாழ பகவான், சுக்கிரன் வந்து அசுரகுரு. இவர் 2 பேருக்குமே ஞானம் வேணும். 2 பேர்ட்டுமே நட்பாக தான் இருப்பார். இது அதிநட்பாக இருப்பார். யார்கிட்ட? சுக்கிரன் கூட. 2மே தங்கம்தான். ஒன்று 24 கேரட்டு, ஒன்று 22 சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்போ 24 கேரட்டு சுக்கிரன் விட அவருக்கு வந்து. அப்படி அவர் அங்கே இருந்து புண்ணியமான நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கு பலனை கொடுக்க வர்றாரு. என்னையா புண்ணியம் பண்ண, எவ்வளவோ தர்மங்கள் பண்ணியிருப்பீங்க, என்னையா என்னென்னவோ பண்ணோம், நமக்கு வாங்கினதை கூட அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்தோம், நமக்கு ஒன்றுமே இல்லையேங்கிற மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். துளாராசிக்காரங்க நல்லா உழைப்பாங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணி போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே லேட்டாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா வாங்கி வந்த வாரம் அப்படியா அப்படின்னா அவங்க நினச்சி போயிடுவாங்க. ஏன்னா மற்றவங்கள சந்தோஷப்படுத்தியே வாழ்ந்து அவங்க சந்தோஷமாகிறது, அதை ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வர்றாங்க, நம்ம சாப்பிட்டு நினச்சி வருவாங்க. அங்கே பார்த்தா கெஸ்ட் நிறையா உட்காந்துருப்பாங்க. மற்ற ராசியை மறைச்சிக்கிடுவாங்க பிற சாப்பிடும்னு. இவங்க அப்படியே அவங்களுக்குள்ளேயே இருந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க தான் துலா ராசிக்காரங்க. அந்த புண்ணியம் இந்த 2024 உங்களுக்கு அள்ளி வழங்க வர்றாரு. நீ கொடுத்தீல, அப்போ எவன் வாங்கி தின்னானோ அவன் வந்து உனக்கு வந்து வாயில் ஊட்டுவான். தெரிஞ்சுக்குங்க. இந்தாயா அப்படியான்னு வழியும் கொடுப்பாங்க. நீ என்னென்ன செஞ்சீங்களோ அது பூரா வட்டி மூலமாக அள்ளி வள. அதாவது புண்ணியமான சனி. எத்தனையோ நல்ல காரியம் செஞ்சுருப்பீங்க, அவங்க உங்களுக்கு நல்ல காரியம் செய்ய வருவாங்க. திருமணங்கள், குழந்தை சம்மந்தப்படுது, கல்வி, தொழில் முன்னேற்றங்கள், பணம் பட்டுவாடு கொடுத்து வாங்கிறது,
எல்லாமே வீடு வாங்குறவங்களுக்கு உதவி செய்கிறது எல்லாமே உங்களுக்கு தேடி வந்து இந்த சாங் கொடுக்க ஐயா நீ எது கவலைப்படுற அப்படின்ட்டு. ஒரு காலத்தில் நீங்கள் கொடுத்து உதவுனவங்க இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு வந்து உங்களை தேத்தி அந்த புண்ணியத்தை வழங்க வருகிறார்கள் இந்த 2024. அதனால் துலா ராசிக்காரர்களும் ஒரு புண்ணியமான ராசி தான். சரி, அடுத்த ராசிக்காரங்களுக்காக ராசி வருமாயா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு 3வது ராசி. 3வதுனா கணக்குக்கு 3ஆம் இடம், ஏன்னா 4வது ராசி. இவருக்கு 3ஆம் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசியாக சொல்லிக்கிறேன் நான். ஏற்கனவே அவர் அந்த சுக்கிர பகவான் ராசகுரு, இவர் வந்து தேவகுரு. இப்போ தனுசு ராசியில் உட்கார்ந்து குருவோடு சேர்ந்த சனி என்ன செய்வார்? 3ஆம் இடமை நல்ல தைரிய வீரிய விஜயத்தை கொடுப்பார். நேற்று கோழையாக இருந்தீங்க நேற்று வரைக்கும், இப்போ 2000 நீங்கள் தான் வந்து வாரியா, என்ன நீ பெரிய ஆள், நல்லா பார்த்தாச்சு போ அப்படின்னு தைரிய வீரிய விஜயம் உங்களை தேடி பதவியை கொடுக்கறது, உங்களுக்கு தேடி வந்து எல்லா விஷயங்களும் தேடி வந்து பொறுப்புகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரங்க. பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க சொன்னவங்க வராமல் இப்போ பொறுப்பை கொடுக்க வருவாங்க. தனுசு ராசி பாருங்கள், 2000 கண்டிப்பாக பொறுப்பு வருங்க. அதில் எந்த மாட்டுக்கு அது கிடையாதுங்க, எழுதி வச்சுக்கோங்க. அந்த பொறுப்புனால பொருளாதாரம் உயரும், பெருமைகள் கிடைக்கும், உற்றார் உறவுகள் உங்களுக்கு நம்பிக்கை வைப்பாங்க. உங்களுடைய கம்பெனி வேலை பார்க்குற இடங்களில் மிக சிறந்த ஒரு போஸ்டிங் கிடைக்கும். அதனால் வருமானங்கள் உயரும், மதிப்பு உயரும், செல்வாக்கு உயரும், சொல்வாக்கு உயரும். எல்லாமே உங்களுடைய என்னென்ன உயரக்கூடிய இடங்கள் எல்லாமே உயர்ந்து தளர்ந்து மிக சிறப்பாக இருக்கும். வளர்ந்து அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 சனியில் வாட்டின வாட்டத்துக்கு என்னென்ன பாடுபட்டவங்களுக்கு பூராமே இந்த 3ஆம் இடத்தில் வரக்கூடிய தைரிய வீரியஸ்தானம் மிக சிறப்பாக. போன வருஷம் வந்துட்டார், இருந்தாலும் வக்கரமாகி 2வது வந்தனால கொஞ்சம் இறங்கி ஏறி வந்தது. இந்த சில பேருங்க தைரியம் மாதிரி பேசுவாங்க, ஆனால் தவக்குன்னு பின்வாங்குவாங்க. இனிமேல் பின்வாங்க போன்ற அவசியம் கிடையாது. வெல்ல போகும் குதிரை கொள்ளை பார்க்காது என்பது சொல்லுது போல் நீங்கள் எடுத்து வச்ச எல்லாமே முன்னேற்றமாகவே இருக்கும். அதுக்கு கை தூக்கி விடுவார் இந்த சனி பகவான். ஏன்னா சனிக்கு வந்து அவ்வளோ பவர் உண்டு. 3ஆம் பார்வைக்கு முன்னேற்றம், இன்றைக்கி பின்னேற்றம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில். எல்லாமே முன்னோக்கி செல்லு. உங்களால் மிக சொத்து அமைகிறது, திருமணம் அமைகிறது, குழந்தைகள் பிறக்கிறது, அதே போல் கடன் பிரச்சனை தீர்வது, இடம் விட்டு இடம் மாறுறது, எல்லாமே உங்களுக்கு மிக தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து அருமையாக அற்புதமான பலனை இந்த சனி பகவான் வழங்க வருகிறார் 2024 2026 வருஷம் வரைக்கும். இந்த 4 ராசிக்கு மிக அமோகமான வெற்றியை அள்ளி வழங்குகிறார். அடுத்த ராசி அடுத்த தொகுப்பில் மிக சிறப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.